மயிலாடுதுறை மாவட்டத்தில் நகர்ப்பகுதியில் கடந்த 2ஆம் தேதி சிறுத்தை ஒன்று புகுந்தது. இதனை 3ஆம் தேதி காலையிலிருந்து வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். நகர்ப்புறத்தில் இருந்து புறநகர் பகுதிக்கு இடம்பெயர்ந்த சிறுத்தை காவிரி, பழங்காவிரி, மஞ்சளாறு ஆகிய பகுதிகளில் சுற்றித் திரிந்தது. இதனை பிடிக்க கூண்டுகள் வைத்தும் கண்காணிப்பு கேமரா பொருத்தியும் வனத்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு மயிலாடுதுறையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஞ்சிவாய் பகுதிக்கு சிறுத்தை இடம்பெயர்ந்தது. நேற்று சிறுத்தையின் கால் தடம் மற்றும் எச்சங்கள் நண்டல ஆற்றின் கரை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறையில் பொருத்தப்பட்டிருந்த கூண்டுகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்களை காஞ்சிவாய், கருப்பூர், பேராவூர் ஆகிய பகுதிகளில் நண்டலாறு மற்றும் மஞ்சுளா ஆற்றின் கரை பகுதியில் அமைத்து வனத்துறை நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆனால் இன்று காலை கூண்டுகளில் சிறுத்தை சிக்காத நிலையில் அதற்கு பொறி வைப்பதற்காக கூண்டுகளில் வைக்கப்பட்டிருந்த ஆடுகளை உணவளிப்பதற்காக வனத்துறை மீண்டும் எடுத்து சென்றனர். மேலும் வனத்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஆற்றங்கரை ஓர பகுதிகளில் சிறுத்தையின் கால் தடங்கள் தென்படுகிறதா என்பதை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வுக்காக எடுத்து சென்றுள்ளனர். கடந்த 8 நாட்களாக வனத்துறையினர் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு போக்கு காட்டி வரும் சிறுத்தை வனத்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக் கனி.